ஐவிஎஃப் பண்ணா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ப்ரெக்னென்ட் ஆகிடுவோமா? அது நிறைய விஷயங்களை பொறுத்து இருக்கு. ஸோ இந்த சக்ஸஸ் ரேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம சக்ஸஸ் ரேட்டை எதை பொறுத்து இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ சக்ஸஸ் ரேட் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, மெயினாக 3 விஷயங்கள். என்னென்ன விஷயங்கள்? ஃபர்ஸ்ட் எம்ப்ரியோட குவாலிட்டி. உங்கள் எம்ப்ரியோட குவாலிட்டி டாப் குவாலிட்டியா, இல்லை மாடரேட் குவாலிட்டியா, இல்லை புவர் குவாலிட்டியான்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது எத்தனை எம்ப்ரியோ இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2 டாப் இல்லைனா மாடரேட் குவாலிட்டி எம்ப்ரியோஸ் இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்னன்னா, யூட்ரஸ்ல லைனிங், யூட்ரஸ்ல கட்டி, அடினோமயோசிஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் யூட்ரஸோட லைனிங் நல்லபடியாக வளரணும். அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. அப்புறம் உங்களோட தைராய்டு, சுகர் இல்லைனா விட்டமின் டி இதெல்லாமே கரெக்டடாக இருக்கணும். வேற எந்த அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் இருக்கணும். மூணாவது டெக்னிக். அதாவது எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ ஸ்மூத்தாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ரொம்ப யூட்ரஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் எவ்வளோ சென்சிட்டிவாக ஸ்மூத்தாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோங்கிறத பொறுத்தும் இருக்குது. ஸோ இந்த 3 விஷயங்களுமே நல்லா போச்சு அப்படின்னா உங்களுக்கு 60 to 70% சான்ஸ் இருக்குது ப்ரெக்னென்சிக்கு. இது 3மே நல்லா இருந்தும் ஒரு 30 to 40% ஃபெயில் ஆகலாம். பட் அதுக்கு எதனால ஃபெயில் ஆச்சுன்னு நம்ம ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கணும்.